மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதிகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அவளுடைய தத்துவார்த்த ஸ்வரூபம், அதாவது அவள் ஒரே ரூபம்தான். பல ரூபங்களில் நமக்கு காட்சி அளித்தாலும் ஒரே ஒரு ரூபம்தான், பிரம்மஸ்வரூபம்தான், ஆத்மஸ்வரூபமாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வருகிறாள் இல்லையா. அதனால தான் துதிதரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரகாசமான ஒளிபுரந்தியவளாக இருக்கிறாள் என்று சொன்னார்கள். அப்ப வேறு எப்படியெல்லாம் என்ன வடிவத்தில் இவள் இருக்கிறாள் என்று முக்கியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாமம். நாம் எப்படி அவளை தெரிந்து கொள்ளலாம்? இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, எவ்வளோ மந்திரங்கள் தெரியாது, ஸ்லோகங்கள் தெரியாது, பெரிய பெரிய உபன்யாசங்களுக்கு சென்றது கிடையாது, எனக்கு பெரிய குருவும் கிடையாது, மகான்களும் எனக்கு தெரியாது, எல்லாவற்றுக்கும் தெரியாது கிடையாதுன்னு சொல்லும் பொழுது அப்படி என்றால் எப்படி அவளை அடைய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி நிற்குமே. அதற்கு சொல்லக்கூடிய பதிலாக இருப்பது ஓம் யக்ஞரூபாயை நமஹ, ஓம் யக்ஞரூபாயை நமஹ. இப்ப இந்த வார்த்தைக்கு அப்படியே பொருள் கொண்டால் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதற்கப்புறமா அதுல என்ன தத்துவம் சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கலாம். யஜ்ஞம் அப்படின்னு சொன்ன உடனேயே அப்ப யஜ்ஞத்தின் வடிவமாக, அதாவது வேள்வி ஹோமம் இதனுடைய வடிவமாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த நாமம் சொல்லும் பொழுது யஜ்ஞம் அப்படின்னு சொன்னோடனே மகாவிஷ்ணுவினுடைய கவனம் வரும். ஏன் அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமம், அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 445வது நாமாவில் தொடங்கி வரிசையாக இதை தொடர்பாகவே வரும். ஃபர்ஸ்ட் சொல்லும் பொழுது யக்ஞக என்று சொல்வார்கள், வேள்வியின் வடிவமாக இருப்பவர். முதல்ல இருந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இவரும் அம்பிகையும் வேறு வேறு கிடையாது. எதை வச்சு சொன்னோம்? அந்த மாயா ஸ்வரூபமாக அவள் இருக்கிறாள், இவரும் அது போல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக ஒருவரே தான் என்னும் தத்துவத்தை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்தது ஜயக அப்படின்னு சொல்றோம். இந்த ஜெயக அப்படின்னு சொல்லும் பொழுது வேள்விகளால் வழிபடத்தக்கவர். அடுத்தது மகேஜ்ஞக அப்படின்னு சொல்றார். அப்படி வேள்விகளால் வழிபடுவர்களுக்குள் இவர்தான் மிக பிரியவர். அடுத்தது கிரதுகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கிரது அப்படின்னு ஒரு யாக வடிவம் இருக்கு, அப்படி அவள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பெருமாளை சொல்கிறார்கள். அடுத்தது சத்ரக, சத்ர என்றும் யாக வடிவம் இருக்கிறது, அதன் வடிவமாக பெருமாள் இருக்கிறார். இப்படி எல்லாம் செய்யக்கூடிய நல்லவர்களின் கதியாக சதாம் கதிகி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, புகலிடமாக யார் இருக்கிறார் என்றால் விஷ்ணு இருக்கிறார். இதையே தான் தைத்திரிய உபநிஷத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, யக்ஞோவை விஷ்ணு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தைத்திரி ஆரண்யத்துல சொல்லும் பொழுது விஷ்ணோர் யக்ஞக அப்படின்னு சொல்லிட்டு சாட்சாத் விஷ்ணுவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடியது. அடுத்தது இருவரும் ஒருவராக இருக்கக்கூடிய மூர்த்தி, அந்த கோபால சுந்தரி. நம்ம சொல்றோம் ஹரியும் ஹரனும் அப்படின்னு சொல்லும் பொழுது சங்கர நாராயணன் அப்படின்னு. இப்ப அம்பிகையும் விஷ்ணுவும் அப்படின்னு சொல்லும் பொழுது கோபால சுந்தரி. அப்ப அம்பிகையும் விஷ்ணுவும் ஒன்று அப்படின்னு இருக்கு. அப்ப கிருஷ்ணனை பார்க்கும் பொழுது ஸ்திரீகள் பல பேர் கோபிகைகளுக்கு என்ன எண்ணம் தோன்றும் அப்படின்னா, அவங்க பின்னாடியே போயிருக்காங்க அப்படின்னு நம்ம கதைகள்ல படிச்சிருக்கோம், இந்த நிகழ்ச்சிகள்ல பார்த்துருக்கோம். அப்ப கிருஷ்ணனுடைய பால்ய பருவத்திலிருந்து அவர் வாலிப பருவம் வரைக்கும் அந்த கோபிகைகள் ஏன் பின்னால் சென்றார்கள் என்றால் ஒரே ஒரு காரணம், அவர்கள் ரசிக்கக்கூடிய அவர்களுடைய பாவம், அந்த பெண்ணுக்குரிய பாவம் கிருஷ்ணனிடம் இருந்தது. எப்படி கிருஷ்ணன் பகவான் வீரர்களுக்குள் மகாவீரனாக இருந்தாரோ, அப்ப கிருஷ்ண பகவான் வீரர்களுக்குள்ள மகாவீரனாக இருந்தாரோ, அதே போலத்தான் பெண்மை நிரம்பிய அந்த மென்மை நிரம்பிய பெண்கள் மத்தியில் இருக்கும் பொழுது மென்மை நிரம்ப பெற்றவராக இருந்தார். அதனால தான் அவர்களுக்கு வாத்சல்யம் பிரேமை அப்படின்னு சொல்லி, எதனால தன்னை சேர்ந்தவர் என்பதால் அப்படின்னு சொல்லி. அப்புறம் கிருஷ்ணரையும் விஷ்ணுவையும் மாயா ஸ்வரூபம் சொன்னோம், அம்பிகையும் மகாமாயா அப்படின்னு சொன்னோம். இப்ப அடுத்தது இதுல இருக்கக்கூடிய தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. யஜ்ஞம் செய்யும் பொழுது என்ன செய்யறோம் அப்படின்னா, நாம அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாக ஸ்வாகா சொல்லி கொடுத்து விடுகிறோம். அதாவது இது என்னுடையது இல்லை, இது என்னுடையது இல்லை, இது இந்த தேவதைக்கு போகட்டும் என்று தியாகம் செய்கிறோம், சமர்ப்பணம் செய்கிறோம். இந்த தியாக பாவம் தான் இங்க ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றாங்க. அம்பிகையை சொல்லும் பொழுது ரகு யாகம் என்று சொல்லக்கூடிய ரகசிய யாகம்,
அப்படின்னு சொல்ற முடியாது. அந்த ரகசிய யாகத்தில் என்ன நம்ம போடுறோம் அப்படின்னா, புண்ணியாதி ஹோமாஷ்டகம், அதாவது நம்மிடம் இருக்கக்கூடிய புண்ணியம் அப்புண்ணியம் இரண்டையும் அந்த யஜ்ஞத்தில் சமர்ப்பணம் செய்கிறோம். ஆக அவள் ஹோமமாகவும் இருக்கிறாள். அந்த புண்ணியாதி ஹோமங்களில் சமர்ப்பணத்தை வாங்கிக் கொண்டு அனுக்கிரகம் செய்பவளாகவும் இருக்கிறாள். ஹோமத்தில் உள்ள அக்னியாகவும் அவளே இருக்கிறாள். இப்ப இந்த தியாகம் அப்படின்னு பாவத்தோடு செய்யும் பொழுது அவள் அதை பெற்றுக்கொண்டு வாத்சல்யத்தோடு அவள் என்ன செய்கிறாள் அப்படின்னா, யஜ்ஞ ரூபமாக நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். அதாவது ரகு யாகமாக இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ளே அந்த தியாகமாகவும் இருந்து மனது புலன்கள் இந்திரியங்களால் சம்பாதிக்கக்கூடிய நல்லது கெட்டது நிறைய இருக்கே, அதையெல்லாம் என்ன பண்றோம், இதில் தியாகம் செய்ய வேண்டும். அப்ப இதுல தியாகம் செய்யும் பொழுது இன்னொன்னு என்ன சொல்லணும், பந்தம் பற்றி இது எல்லாத்தையும் விட்டுறணும். அது ஒண்ணு நம்ம கட்டி போட்டு வச்சிருக்கேன், அதனால தான் நம்ம அதிலிருந்து வெளியே வர முடியல, அதையும் தியாகம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது வேல் விரூபமாக இருந்த அம்பாள் நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். கர்மத்தினால் மட்டுமல்ல, பிரஜைகளினால் மட்டுமல்ல, தனத்தினால் மட்டுமல்ல, தியாகம் என்று சொல்லக்கூடிய அமிர்தத்தினால் மட்டுமே கிடைக்கிறது. ஆக யஜ்ஞம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே தியாகம் என்னும் விஷயமும் கூடவே வருகிறது. அதனால் சந்தோஷப்பட்டு அம்பிகை நமக்கு அனுக்கிரகம் செய்கிறார். மகா பெரியவா சரணம்.